மார்ச் 8 உலக மகளிர் தினம். உலக அளவில் பல்வேறு துறைகளில் சாதித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மகளிருக்கும் பணிவான என் வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிகவிநாயகம் சொல்லிய இந்த 2 வரிகளை எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 வரிக்கு அடுத்துள்ள 2 வரிதான் மிகவும் முக்கியமான வரி. அவர் பங்கைய கைநலம் பார்த்தன்றோ பாரில் அறங்கள் வளருதம்மா. பெண்கள் கொடுக்கிற தன்மையில் உயர்ந்தவர்கள். இந்த உலகத்தில் முதலில் விவசாயம் என்று சொல்லக்கூடிய வேளாண்மையை உருவாக்கியதே பெண்கள் தான் என்று வரலாறு சொல்லி வைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, வங்காய் மாதாரி என்ற ஒரு பெண்மணி நோபல் பரிசு பெற்றவர். ஏன் அந்த பெண்மணிக்கு நோபல் பரிசு தந்தார்கள் என்று பார்க்கின்ற போது, கென்யா என்ற ஒரு நாட்டில் மரக்கன்று நட்டார். மரக்கன்று நட்டதற்காகவா ஒரு பெண்மணிக்கு நோபல் பரிசு? அவர் 7 மரக்கன்றுகளை ஆரம்பித்து 5 கோடி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். மரக்கன்றுகளை நட்டது ஆச்சரியம். அதைவிட ஆச்சரியம், அந்த மரக்கன்றுகள் மழை தரக்கூடிய மரக்கன்றுகள். ஆப்பிரிக்கா கண்டத்தில் பல்வேறு நாடுகள் நீர்வளம் பாதிக்கப்பட்ட பொழுது கென்யா என்ற தேசம் மட்டும் இன்று இயற்கை வளம் குளிக்கிற வேளாண்மை சிறக்கிற ஒரு நாடாக உலகளங்கில் தலைநிமிர்ந்து இருக்குதென்றால் அதற்கு அந்த வங்காய் மாதாரி என்ற ஒரு பெண்மணி தான் காரணம். மழை தருகிற மரக்கன்றுகளாக 5 கோடி மரக்கன்றுகளை நட்டாராம் வங்காய் மாதாரி. அந்த வங்காய் மாதாரி அப்படி ஒரு பெரிய செயல்பாடு செய்வதற்கு என்ன காரணம் என்று அவர்களை வினவிய போது அந்த பெண்மணி சொல்லுகிறார், ஒரு மிகப்பெரிய காடு தீப்பிடித்து எரிகிறது. அந்த மிகப்பெரிய காடு தீப்பிடித்து எரியும் போது ஒரே ஒரு சிட்டுக்குருவி, சிங்கிங் பேர்ட் என்று சொல்லக்கூடிய பறவை, தன் சிறு அழகால் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து வந்து அந்த காட்டை அழிக்கின்ற தீக்கு எதிராக தண்ணீரை சொட்டி கொண்டிருந்தது. மற்ற பறவைகளும் விலங்குகளும் இதை பார்த்து சிரித்தன. உன் சிறு அழகால் சொட்டுகிற ஒரு சொட்டு தண்ணீரிலா இவ்வளவு பெரிய தீ காட்டுத்தீ அணையும் என்று கேட்ட பொழுது, என்னை வளர்த்தது இந்த காடு, என்னை உருவாக்கியது இந்த காடு, ஆயிரம் பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் வாழ இடம் தரும் இந்த காடு என் கண்முன்னாரே தீப்பிடித்து எரிவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. என்னாலான சிறு பங்களிப்பை நான் செய்கிறேன், நடப்பது நடக்கட்டும் என்று அந்த சிங்கிங் பேர்ட் என்ற பறவை தன் சிறு அழகால் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அந்த காட்டை அணைத்துக் கொண்டிருந்ததாம். இதை பார்த்த மற்ற பறவைகளும் விலங்குகளும் எல்லாம் சேர்ந்து தங்கால் இயன்ற அளவு தண்ணீரை கொண்டு வந்து அந்த காட்டுத்தீயை அணைத்து அந்த காட்டை பெருசாய் உருவாக்கியதாம். எந்த ஒரு பெரிய விஷயமும் ஒரு சின்ன விஷயத்திலிருந்து தான் தொடங்குகிறது. சிறு துளி பெரு வெள்ளம் என்பார்கள். இந்த ஒரு கதை இந்த வங்காய் மாதாரிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதுதான் ஆப்பிரிக்காவில் அழிந்து வரும் நாடுகளில் கென்யா அழியாத ஒரு இயற்கை வளம் நிறைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக பூமித்தாய் நிர்வாணமாய் இருக்கிறாள். அவரை இயற்கை ஆடை கொண்டு போர்த்துங்கள் என்ற ஒப்பற்ற வாசகத்துக்கு சொந்தக்காரி அந்த வங்காய் மாதாரி என்ற பெண், நோபல் பரிசு பெற்ற பெண்மணி. இந்த நன்ன நாளில் அவருடைய சேவைகளை போற்றி உலக மக்களுக்கெல்லாம் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.